தற்போது அண்மை செய்தி. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் வீட்டின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வீட்டுக்கு வெளியே நடைபாதையை ஆக்கிரமித்து காவலர்களுக்காக ஒரு அறை எடுத்து கட்டப்பட்ட கட்டடம் என்பது தற்போது இடிக்கப்பட்டிருக்கிறது. ஜேசிபி வாகனம் மூலமாக அந்த கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்த விவரம் மாநகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதல்ல ஒரு சீசனில் தான் மழை பெய்யும். இப்போ என்ன ஆகிடுறதுனாக்கா சவுத் வெஸ்ட்டில் நமக்கு சற்று குறைவாகவும் நார்த் வெஸ்ட்டில் தான் ஜென்ரலி மழை பெய்யும். அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடம்னு ஒரு கடந்த வாரம் தேனாம்பேட்டை ஜோனில் 4.6 சென்டிமீட்டர் மழை. ஸோ அதுவும் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள். இதுதான் நமக்கு ஒரு சவாலாக இருக்குது. தாழ்வான பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுக்கு தேவையான மழைநீர் வடிகால்கள் கோர் ஏரியாவில் முடிச்சிருக்கோம். கொசத்தால் ஏற்படுத்த வரைக்கும் ஒரு 70% 72 விழுக்காடு முடிச்சிருக்கோம் வட சென்னை பகுதியில். கோவளம் பேசின்னு நம்ம தென் சென்னை பகுதியில் அது ஒரு 80 விழுக்காடு முடிச்சிருக்கோம். சேத்து சாலைன்னு ஒரு சவால்கள் வருது. குறிப்பாக சில மடிப்பாக்கம் 13, 14, 15 மண்டலங்களில் இந்த டீப் சிவர் அதுவும் அத்தியாவசிய பணி, அதையும் தடுக்க முடியாது. பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போ பல முறை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை வர திட்டத்துக்கு அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டினா அதை இடிக்கணும் அப்படிங்கிற பல முறை பதிவு பண்ணிட்டாங்க. பழங்கால வீடுகள் வேறு, பட் புதிதாக பிளான் அப்ரூவல் இல்லாமல் தயவுசெய்து கட்டாதீங்க. எவ்வளோ பிளான் பண்ணாலும் சற்று சன்னி தேக்கத்துக்கான வாய்ப்பு உள்ளதோ அந்த ஏரியாவில் மாற்று ஏற்பாடுகள், பள்ளிக்கரணை மார்ஷுக்கு அருகில் உள்ள பகுதிகள், அதே மாதிரி ரொம்ப தாழ்வான பகுதிகள், அந்த மாதிரி ஏற்கனவே 20 பகுதிகளும் பல தெருக்கள் உள்ளடங்கும். அங்கே எப்பவுமே தண்ணி தேங்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லஸ் சர்ச் ரோட்டில் நம்ம மெட்ரோ வாட்டர் பணி நடக்கிறதுனால அனைத்து தண்ணியும் அந்த பகுதி பூரா நம்மளோட முசிறி சுப்பிரமணிய சாலையோட போடுது. இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அவசர ஆலோசனை கூட்டம் யாரோடெல்லாம் நடைபெறுகிறது, என்னென்ன முடிவுகள் இதில் எடுக்க? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக விசாரிப்பதற்கு சிபிசிஐடி விசாரிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக சம்பவம் நடந்த இடத்திற்கும் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு விசாரணைக்கு செல்வதற்கு அமைச்சர்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிபிசிஐடி விசாரிக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் இது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாகரபுரம் காலியை சேர்ந்த 26 வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுச்சல் போன்ற உபாதைகள் இருப்பதாக தெரிவித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மேற்கொண்ட நபர்கள் பாக்கெட் சாராயத்தை அருந்திருப்பது கூடும் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர்களில் பிரவீன்குமார் அதே போல உள்ளிட்ட 3 பேர் 3 மணி அளவில் வயிற்று வலி காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில மேற்கொண்ட 26 நபர்களில சில 4 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் 16 நபர்கள் அவசர கால ஊதியின் மூலமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல 6 பேர் அவசர சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில
இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல் தெரிந்து வந்தவுடன் உடனடியாக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடைய உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய வகையில ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவன்குமாருக்கு பதிலாக உடனடியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சிக்கு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக MS பிரசாத் அவர்களை நியமித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சாம்சங் மீனா அவர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு திரு ராஜத் சதுர்வேதி அவர்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். மேலும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா